வெல்கம் ஆல் டு சரிதா சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் சுரைக்காய் கூட்டு பண்ண போகிறோம். நான் இன்றைக்கி நாட்டு சுரைக்காயில் கூட்டு பண்ண போகிறேன். நாட்டு சுரைக்காய் கூட்டு பண்ணோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுருக்கேன். குக்கர் காஞ்சதுமே 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு உளுந்து, இது கூடவே 1/2 ஸ்பூன் சீரகம், இதெல்லாம் வெடித்ததும் ஒரு வெங்காயம் பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை லைட்டாக வதக்கி விட்டுருவோம். இப்போது இது கூடவே 2 பச்சை மிளகாய் முழுசாகவே சேர்த்துக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5-6 பல்லு பூண்டு லைட்டாக நசுக்கிட்டு சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி நல்லா பொடியை நறுக்கி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து விட்டு நல்லா வதக்கி விட்டுருவோம். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா 1/2 கிலோ நாட்டு சுரைக்காய் நல்லா தோல் எல்லாம் எடுத்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது இந்த சுரைக்காயை சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா 100 கிராம் பச்சைப்பருப்பு 1/2 மணி நேரம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், இப்போது இந்த கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சு 3 விசில் விட்டுடலாம். 3 விசில் விட்டோம்னா நமக்கு அந்த பச்சை பருப்பும் சுரைக்காயும் வெந்து வர கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா 3 விசில் வந்துடுச்சு. பாருங்கள், சுரைக்காயும் நமக்கு பாசி பருப்பும் நல்லா வெந்துருச்சு. இப்போது இதில் 4 ஸ்பூன் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். கடைசியாக அதை சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டு இது ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் சேர்த்துக்கலாம். இப்போது 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சுரைக்காய் கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சுரைக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.